எஸ்ஐஆர் வேணாங்கிறது இல்லை, இவ்வளவு அவசரமாக பண்ணுற போது அப்போ 30 லட்சம் பேர்னு வச்சா மீதி 6 கோடி பேரில் 5,43,00,000னா மிச்சம் இருக்கக்கூடிய 57 லட்சம் என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். டேட்டா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணால் என்ன, ஃபேக்ஸ் கையில் இல்லாமல் ஆளாளுக்கு ஒன்று பேசுறது இருக்கு இல்லையா. நான் தமிழிசை சவுந்தரராஜனா எனக்கு தோன்றதையெல்லாம் சொல்கிறதுக்கு ஏழை தாயின் மகன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்ற ஒருத்தருக்கு இந்த ஏழைகளுடைய வழி வந்து இந்திய நாட்டினுடைய உணவுல சத்து இல்லையா? ஏழைகள் கிடக்கட்டும் பட்டினியா, அவங்க பொதுவாக தலைவிதி தத்துவத்தை நம்புறவங்க தானே. இவங்கெல்லாம் சாக பிறந்தவங்க தான். இவங்க இல்லைன்னா இந்தியா இன்னும் முன்னேறும். காந்தி பேர போனா போகுதுன்னு மகாத்மா காந்தி பேரிலேயே அது தொடர வேண்டும். தொடரலைன்னா மு.க. ஸ்டாலின் திரும்பினது சரியில்லைன்னா கூட கண்டனம் தெரிவிக்கிற நீங்க, முடங்கினது சரியில்லைன்னு கண்டனம் தெரிவிக்கிற நீங்க, தேசபிதாவினுடைய பேரை மாற்றும் போது கூட ஓட்டு வரலைன்னு வச்சுக்கோங்க, ராமராவது ஒன்னாவது ராமரையே பழிவாங்குவார். 18,56,000 கோடியை இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகளுக்கு அப்படியே தூக்கி கடனை ரத்து பண்ண ஒரு மனிதர் தான் ஏழைகளுடைய சாப்பாட்டுக்காக பாக்கெட்டில் விழுந்த அந்த பணத்தை திருடிக் கொண்டார். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர் இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்த்தீங்க. அதையும் மீறி அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 6.5 கோடி வாக்காளர்களுக்கும் நாங்கள் விண்ணப்பத்தை கொடுத்து நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு 1 கோடிக்கும் நிகரான 97 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க தேர்தல் ஆணையம். இதுல இறந்தோர் பட்டியல், இடம்பெயர்ந்தோர், இரட்டை வாக்குப்பதிவு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. இறந்தோரே 26 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இடம்பெயர்ந்தோர் 66 லட்சம். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றதே 2000 வாக்குகள் 3000 வாக்குகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு தொகுதியில 1 லட்சம் பேர் நீக்கிறது, இப்போ கொளத்தூர் தொகுதியில 1 லட்சம் பேர் நீக்கி இருக்கிறதா சொல்றாங்க. சில தொகுதிகள் 40,000 பேர் அப்படின்றப்போ இது ஹை மெஜாரிட்டியா இருக்கு இல்லையா? எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? அதான் மொத்த வாக்குகளில் கிட்டத்தட்ட 15% பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. பொதுவாக அரசாங்கம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு கணக்கு எப்போதுமே அவங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்போ என்னென்னா ஆக்சுவலாக ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன, இவ்வளவு பாப்புலேஷன், இதோடு வைத்து கொண்டு இந்த பாப்புலேஷனுக்கு இத்தனை சதவீதம் பேர் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க இருப்பாங்க, இத்தனை சதவீதம் பேர் 60 வயசுக்கு மேலே இருப்பாங்க. அப்போது இந்த இதை ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வருட ஆரம்பத்தில் 2025 ஆரம்ப கணக்குப்படி இந்த ஓட்டர் பாப்புலேஷன் இது ஒரு எஸ்டிமேஷன் தான். என்ன சொல்கிறாங்கன்னா 6,26,00,000 பேர் இருக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் இதானவங்க. இதில் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, வெளி மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க. இது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லேட்டஸ்ட் கணக்கு ஒன்றும் நம்மகிட்ட கரெக்டாக இல்லை. ஆனால் 2015 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த கணக்கு என்னன்னா, ஒரு 20,000 22 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த காலம் ஒரு பெரிய அளவுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கோ படிப்புக்காக வேலைக்காக இந்த மாதிரி போனவங்க இருக்காங்க. ஒரு 30 லட்சம் பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள் என்பது தவிர்க்கவே முடியாமல் தமிழ்நாட்டில் இருக்கணும். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் இந்த நிலைமையை நீங்கள் அடுத்து இப்போ சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ 6 கோடி இருக்கணும்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, 5,43,00,000. அப்போ ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 57 லட்சம் அல்லது 60 லட்சம் வாக்காளர்கள், ஜென்யூனான வாக்காளர்கள் விட்டு போயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை ரொம்ப சீரியஸான பிரச்சனைன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது வெறும் டிராஃப்ட் தான், நீங்கள் திரும்பி அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனும் அவங்க 2 விஷயம், நேற்று அவங்கெல்லாம் வாக்காளர்கள் அல்ல, வாக்காளர்களாக நடித்தவர்கள் என்று அவங்க பேசியிருக்காங்க.
இதே அளவுக்கு குஜராத்லேயும் நீக்கியிருக்காங்க. குஜராத்தில் நம்ம அளவுக்கான மெஜாரிட்டி அந்த ஊரில் கிடையாது. அதாவது பாப்புலேஷன் நம்மளை விட கம்மி. ஆனால் அங்கே என்ன நிலைமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அங்கே நீக்கியிருக்குது. எங்கே குஜராத்தில் 14% பேர், தமிழ்நாட்டில் அது 15% பேர் என்றால், அங்கே வந்து 14% பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ குஜராத்லேயும் வாக்காளர்களாக நடித்தவர்கள் இருந்தாங்களா அப்படின்னு அவங்க சொல்லணும். இன்னைக்கு எடப்பாடி சொல்லியிருக்காரு, கள்ள ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருக்காரு, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்போ கள்ள ஓட்டெல்லாம் நீக்கிட்டாங்க அப்படித்தானே அவர் சொல்றாரு. அப்ப இனிமே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நம்ம ஓட்டுகள்லாம் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பார்த்து பூத் வைஸா பார்த்து போகணும். கள்ள ஓட்டையெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு உண்மையானா இவர் கள்ள ஓட்டு சேர்க்கறதுக்கு சொல்றாரு. இறந்தவர்கள் இன்று முதல் உண்மையாகவே இறந்திருக்கிறார்கள். இறந்து போனவங்க இன்னிலிருந்து உண்மையாகவே இறந்திருக்கிறாங்க, அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. இல்ல, அதுலதான் என்னோட கேள்வி. இதையெல்லாம் நீங்க இன்னும் ஒரு ரவுண்டு இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே பீகாரில் வரும்போது ஒரு 2-3 பேர் இதை ஃபேக்ட் செக் பண்ணாங்க. ஒன்று யோகேந்திர யாதவ், இன்னொன்று வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ உண்மையாகவே இறந்திருக்கிறார்கள்னா அந்த உண்மையானவே பீகாரில் இறந்தவங்க எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க? இந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல. அப்போ என்ன பிரச்சனைனா, இட் இஸ் டிராஃப்ட் ரோல். நாம் வந்து இதில் எவ்வளோ பேர் விட்டு போயிருக்காங்க, என்ன விட்டு போயிருக்காங்கன்னு இனிமேல் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்து அவங்க சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பார்த்துட்டு வந்து சொல்கிற வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். ஆக்சுவலாக நடந்திருக்கா இல்லையா என்பது குறித்து. பட் எடப்பாடி பழனிசாமியும் தமிழிசை சவுந்தரராஜனும் எதை மறந்துடுறாங்கன்னா, எப்படி புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பீகாரில் அதிகமாக வெளியே புலம்பெயர்ந்து போயிருக்க இடத்துல பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக போயிருக்கே, ஏன்? அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட 1000 வாக்காளர்களுக்கு 912 பேருன்னு இருந்தது, 892 பேராக மாறிச்சு. 1000 ஆண்களுக்கு 892 பெண்கள். இவ்வளோ பேர் எப்படி மறைஞ்சு போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் வேணும்ல. அஃப்கோர்ஸ் அது உண்மையா இல்லையான்னு நான் இப்போ சொல்கிறதுக்கு வரல. ஆனால் லாஜிக்கலாக அது ஒத்து வரல. தர்க்க ரீதியாக அது சரியா இல்லை. அப்போ தர்க்க ரீதியாக சரியா இல்லைன்னா அதுக்கான காரணத்தை தேர்தல் கமிஷன் சொல்லணும்ல. தேர்தல் கமிஷன் இன்னைக்கு வரை அதை சொல்லலையே. ஆனால் இதில் யாரை சேர்த்திருக்கிறோன்ற ஒரு பட்டியல் இருக்குல்லையா, அது சொல்லவே இல்லை தேர்தல் ஆணையம். ஆமாம். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது யாரையெல்லாம் நீக்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் போய் பார்ப்பாங்க. எவ்வளவு பேர் புதிதாக சேர்க்கப்பட்டு இருக்கிறவர்கள் சரியான வாக்காளர்கள் தானா, நீக்கப்பட்டு இருக்கிறவர்கள் சரியான வாக்காளர்கள் தானா, இது ரெண்டையும் செக் பண்ண வேண்டியது. பீகார்ல உங்களுக்கு வாக்கு இருக்கான்னு தமிழ்நாட்டில் நீங்க காட்டினீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வாக்குகள் கொடுப்போம் அப்படின்றதே ஒரு எத்திக்ஸா. ஆனால் அவங்க கடைசி வரை அதை கிளாரிஃபை பண்ணவே இல்லை. 13வது டாக்குமெண்ட்டாக எதுக்காக எஸ்ஐஆர் 2025 இதில் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அது தவறாக வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வர அதில் காங்கிரீட்டாக பதில் சொல்லலை. ஸோ அதுக்கெல்லாம் பதில் இனிமேல் தான் கிடைக்கும் ஆக்சுவலாக. அப்போ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போய் பார்த்த பிறகு தான் தெரியும். ஒன்று வந்து இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு, என்னையா மெஷின் மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் டேட்டாவே சொல்லிட்டு இருக்கீங்க, 97% கொடுத்துட்டோம், 98% கொடுத்துட்டோம், 98% திரும்ப வந்துருச்சு அப்படின்னு. ஒரு மனிதாபிமானத்தோட மனிதர்களை நாம் டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு. இன்றைக்கி ஹிந்து தலையங்கம் வந்து நீ இவ்வளவு அவசரமாக பண்ணுறதுங்கிறது பீகாரில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்குச்சு. அவசரப்படாதீர்கள் அப்படிங்கிறது தான் தலை போட்டு உள்ள இவ்வளவு பேர் நீக்கப்படுகிற போது யோசிக்கிறோமா வேண்டாமா. நான் மற்றதுக்குள்ளெல்லாம் போகல. இப்போ தமிழ்நாட்டில் 6,26,00,000 வாக்காளர்கள் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாநிலத்திலேருந்து வெளியே போனவங்க ஒரு 30 லட்சம் பேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி பேர் இருக்கணும். ஆனால் 6 கோடி பேர் இல்லை. நீங்கள் 5 கோடியே 43 லட்சம் தான் பேருன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த பகுதி என்ன? ஒரு கேள்வி.
2வது 66 லட்சம் பேருக்கு அட்ரஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த 66 லட்சம் பேருக்கு அட்ரஸ் இல்லைங்கிறது யார் அவங்க? நீங்க தமிழ்நாட்டுல 66 லட்சம் பேருக்கு அட்ரஸ் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான நியாயமும் இருக்கிறது மாரி எனக்கு தெரியல. வீடற்றவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா? வீடற்றவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. ஆனா, நீங்க அங்க கேட்கும்போது என்னன்னா, பிளாட்ஃபாரத்தில இருக்கிறவங்க, வீடு இல்லாம இருந்தவங்களுக்கெல்லாம் நாங்க 0 நம்பர் குடுத்தோம்ன்னு சொன்னீங்க. ஆனா இங்க ஏதாவது அப்படி எதுவும் சொல்லாம நாங்க அதாவது அட்ரஸ் இல்லாதவர்கள் 66 லட்சம் பேர். 66 லட்சம் பேர். இந்த அட்ரஸ் இல்லாதவர்கள் யாருங்கிறத அவங்க சொன்னது அவங்களே இடம் பெயர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கோடம்பாக்கத்துல இருப்பாங்க. நாளைக்கு ராயப்பேட்டைக்கு மாற முடியும். ராயப்பேட்டையில அவங்களுக்கு வேற வாக்குகள் இருக்கும். இந்த தடவை ஃபில் பண்ணி குடுத்துருப்பாங்கல்ல. சரியா? இந்த தடவை ஃபில் பண்ணி குடுத்துருக்கணும். நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, இத தேடுறதுக்கான வாய்ப்பே ரொம்ப சிரமப்படுத்தியிருக்காங்க. இப்ப முன்னால என்னன்னா, நீங்க வந்து எல்லாத்தையுமே இப்போ நீங்க வந்து ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிட்டு தேட வேண்டியது இருக்கு. ஆனா, இதுக்கு முன்னால இருந்த ஃபார்மட்ல என்னன்னா, டக்குன்னு நீங்க நம்பர போட்டா வந்துரும். இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ரொம்ப சில நேரங்கள்ல வருது. சில நேரங்கள்ல தேட முடியுதுன்னு வச்சுக்கங்களேன். சில நேரங்கள்ல தேட முடியாம இருக்கு. அப்ப நீங்க இதையெல்லாம் சரி பண்ணிட்டு தானே இதுக்கு வந்திருக்கணும். அதத்தான் சொல்றோம். நீங்க எஸ்ஐஆர் வேணாங்கிறது இல்ல. இவ்வளவு அவசரமா பண்றபோது யாரும் 3 விஷயம் தானே சொன்னாங்க. தகுதியுள்ள யாரும் விட்டு போகக்கூடாது. அப்ப தகுதியுள்ள 6,26,00,000 பேரில் நீங்க 30,00,000 பேர் வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கிருந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதுல கொஞ்சம் பேர் பண்ணியிருப்பாங்க. அப்ப 30,00,000 பேர்னு வச்சா மீதி 6 கோடி பேர்ல 5,43,00,000னா மிச்சம் இருக்கக்கூடிய 57,00,000 என்னாச்சு? அப்படிங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். காணாமன்னு சொல்லிட்டு போறது இருக்குல்ல. அத ஒருத்தர் சொல்ல முடியாதுல்ல. இடம்பெயர்ந்து இருந்தாங்கன்னா, அவங்க இடம்பெயர்ந்தவர்களோட லிஸ்ட்ட குடுத்துருப்பாங்க. நீங்க ஃபார்ம் குடுக்கும்போது என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல இருந்தாங்க. இப்ப எந்த அட்ரஸ்ல, ஏற்கனவே எந்த அட்ரஸ்ல இருந்தேன்னு குடுக்க போறீங்க. நீங்க உங்களுடைய எபிக் கார்டு நம்பர குடுத்தாலே, நாங்க பழையத தேடி எடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஆனா, அப்படி எதுவும் நடந்தது மாரி தெரியல. எனவே வி ஹேவ் டூ வெயிட் அண்ட் சி. செக் பண்ணிட்டு நம்ம என்ன தமிழிசை சவுந்தரராஜனா அல்லது எடப்பாடி பழனிசாமியா? தமிழிசை சவுந்தரராஜன் எத வேணாலும் பேச முடியுங்க. இன்னைக்கு போய் பேசியிருக்காங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஆ இன்னைக்கு நேத்து கோயம்புத்தூர்ல பேசியிருக்காங்க. அந்த பையன் பூர்ணச்சந்திரன் இறந்ததை ஒட்டி, இது அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். இப்படி பொறுப்பற்ற முறையில் பேசுறது இவங்களுக்கு இது புதுசு இல்ல. அவங்க மாநில தலைவரா இருந்தாங்க. 2017 தீபத்தூண் ஏற்றணும்னு சொல்லி தீக்குளிச்ச நபர். நபர். இது மாதிரி 2017ல திருப்பூர்ல ஒருத்தருடைய பிணம் தூக்குல தொங்குது. அப்ப இவங்க மாநில தலைவர். நேரா இங்கிருந்து பறந்து அங்க போயிட்டாங்க. அவர் பேர் வந்து முத்து என்கிற மாரிமுத்து. பாஜகவினுடைய கிழக்கோ வடக்கோ மாவட்ட துணைத் தலைவர். அவரு பிணம் தொங்குற போது அதுக்கு கீழ நரேந்திர மோடி படம், இந்து முன்னணி கொடி, தேசிய கொடி, பாஜக கொடி, இது எல்லாம் வச்சு அதுக்கு வந்து ஒரு செருப்பு மாலை போட்டிருக்காங்க. எனவே இவங்க தமிழிசை என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருந்துகிட்டு, இது ஒன்று அரசியல் கொலையா இருக்கணும். ஏன்னா நரேந்திர மோடி படத்துக்கு செருப்பு மாலை போட்டிருக்காங்க. இல்லைன்னா மதம் சார்ந்த கொலையா இருக்கணும். அதனால தான் இந்து முன்னணி கொடிக்கு போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பிறகு போலீஸு இது ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குச்சு. பொன் ராதாகிருஷ்ணன் அதை விட குதின்னு குதிச்சார். அதுக்கு பின்னால் அவங்க குடும்பத்தில் கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைங்க இது வந்து ஒரு நிறைய கடன், இன்னொன்று ஒரு குடும்பம், மனைவி, ஒரு 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 அது என்ன, ஒரு திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு, இதெல்லாம் சேர்ந்த விஷயம். எனவே இதில் வந்து குலைக்கலாம் சரின்ட்டு அதுக்கு பின்னால் இவங்க வாயே மூடல. எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு திடுக்கிடுகிற மாதிரியும் சமூகத்தில் பதட்டத்தை உருவாக்குற மாதிரியும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்பயும் அந்த நபரும் தனிப்பட்ட பிரச்சனை காரணங்களால தான் அது தெரியல, இன்னும் டீட்டெயிலாக வரட்டும். நான் அதுக்குள்ளே இப்போ அதான் நான் சொல்லிட்டேன். நான் தமிழிசை சவுந்தரராஜனா எனக்கு தோன்றதையெல்லாம் சொல்கிறதுக்கு நான் காங்கிரீட்டாக வந்தால் தான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க.
பிறகு இவங்க கண்டுபிடிச்சு சொன்ன பிறகு சத்தமே போடல. வாயும் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். மைக்கேல் பட்டி விவகாரம் மாதிரி. மைக்கேல்பட்டி விவகாரம் மாதிரி. இவங்களுக்கு ஒரு சமூகத்தை திடுக்கிட வைக்கிற மாதிரியும், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது மாதிரியும் ஒரு கருத்தை சொல்லிட்டு, அவங்க பாட்டுல போய்க்கிட்டே இருப்பாங்க. அவங்க இதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. எனவே இவங்களுடைய இயல்பான குணம் அதான். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்தையும் செக் பண்ணட்டும். எஸ்ஐஆர் குறித்த விவரங்களை நீங்க பீகார் அனுபவத்திலிருந்து பார்க்கிற போது, இந்த மாதிரி இருக்கு. எனவே அதை செக் பண்ணணும். இப்போ அவங்க எல்லாம் சொல்ற லாஜிக்கை இப்படி திருப்பி போடலாமா? அதாவது ஸ்டாலின் தொகுதியில் இவ்வளவு பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் எடப்பாடியில் அவ்வளோ பேர் நீக்கப்படல. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் போலி வாக்காளர்கள், இங்கே கொஞ்சம் போலி வாக்காளர்கள். நான் இதை வேற மாதிரி சொல்லணும்னா சொல்லலாம். நீங்கள் திட்டமிட்டு குளத்தூரில் 1,00,000 பேரை நீக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் எடப்பாடியில் அதை நீக்காமல் விட்டுருக்கீங்கன்னு சொல்லலாமா? ஸோ நீங்கள் டேட்டா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணால் என்ன? ஃபேக்ட்ஸ் உங்கள் கையில் வந்த பிறகு தான் நீங்கள் பேசணுமே தவிர, ஃபேக்ட்ஸ் கையில் இல்லாமல் ஆளாளுக்கு ஒன்று பேசுறது இருக்கு இல்லையா? அது அவங்க அந்த அம்மா சொன்னாங்கன்னா இவங்க வந்து செய்யணுங்கிறது இவருக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம். அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அம்மா இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது அவங்களுடைய வழக்கமாக இருக்குது. ஒரு படித்த ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தோம், கொஞ்சம் நிதானமாக பேசணும். அதிமுகவினர் ஜெயக்குமார் கூட அதை கொண்டாடுறாங்களே. எஸ்ஐஆர் வந்தது டிராஃப்ட் தான் வந்திருக்கு. ஆனால் டிராஃப்ட் பார்க்கிற போதே அவங்களுக்கு ஒரு ஒரு புன்னகையோட தான் அதை வரவேற்கிறாங்க. ஐயோ பாவம், அவங்கள நேற்று அவங்க எல்லாம் இல்லாஜிக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. 60% தான் ஓட்டாச்சுன்னா மீதி 40% என்ன போச்சு? அது தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்குது இல்லையா? குஜராத்தில் இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் இல்லையா? இன்ஃபேக்ட் இதையெல்லாம் விட அதிகமாக போலானது சவுத்தில் தான் போலா இருக்குது. அப்போ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் காங்கிரீட்டாக பேசணும். ஜெயக்குமார் பாவம், அவர் என்ன பண்ணுவார்? இதே ஜெயக்குமார் தான் சொன்னார், நாங்கள் பிஜேபியோட சேர்ந்ததுனால தோற்று போயிட்டோம், இல்லைன்னா நான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஏன் போய் சேர்ந்துருக்காரு? இப்போ சேர்ந்தா ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறாரா? அதில் என்ன பாவம் நடிக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் அதிமுக இப்போ பாவம் ஒரு பணைய கைதி போல அவர்களை பாஜக பிடித்து வைத்திருக்கிறது. நாங்கள் சொல்கிறது தான் நீ சொல்லணும்னு சொல்லுது. அதை இவங்க சொல்கிறாங்க. என்னைக்காவது இவங்க நிறையா பேசுகிறாங்க. இப்போ எம்என் ரேகா சம்மந்தமாக ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. தம்பித்துறை அங்கே போய் எம்ஜிஆர்னு வர்றது மாதிரி தான் அது இருந்தது. அந்த எண்ணெய் சேர்த்தது வந்து நேஷனல் மகாத்மா காந்தி ரூரல் ஜாப் கேரண்டி அப்படின்னு வந்தது. அப்படி வந்தால் எம்ஜிஆர்னு வந்திருக்கும். அதை வந்து என்ன சேர்த்தாங்க, நேஷனல்னு சேர்த்ததுனால தான் எம்என் ரேகான்னு வந்தது, இல்லைன்னா எம்ஜிஆர் ரேகான்னு வந்திருக்கும். இவ்வளவு நாளும் எங்கே போயிருந்தார் தம்பித்துறை? இவ்வளவு நாளும் அதிமுக எங்கே போயிருந்தது? அவங்க ஆதரிச்சிருக்காங்களே. அவங்க அதான் இப்போ தானே. இல்லை அவர் எப்போதுமே நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு 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 கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் அதை என்ன சொல்லணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாரான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் இந்த எம்என் ரேகா சம்மந்தமாக அவர் போட்டிருக்க பதிவை பார்த்தா, இந்த டிஎம்கே அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது 100 நாள்லேருந்து 150 நாள் தர்றேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பழலைன்னு சொல்லிட்டு, மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை அப்படிலாம் பதிவிட்டு, இது போன்ற பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? அடுத்து சொல்கிறாரு, ஏன்னா அதில் கொஞ்சம் போல் வச்சுக்கணும்ல, நாளைக்கு கேட்போம்ல நம்ம. தற்போது மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்த உத்தேசித்துள்ளதை வரவேற்கிறேன். எனினும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமின்றி தொடர மத்திய அரசை வலியுறுத்துகிறேன். சொல்கிறாரா? 125 நாளாக ஆக்கிடுவாங்களா? ஏற்கனவே இருக்கிறதுல 125 நாள் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? 100 நாள் கொடுத்தது 5,78,00,000 பேர் அதில் கார்டு ஹோல்டர் இருக்காங்க. அதில் வெறும் 47 லட்சம் பேருக்கு, 10% கூட இல்லை, 7% பேருக்கு தான்
அந்த 100 நாள் வேலைங்கிறது கிடைச்சிருக்கு. பேருக்கு இல்ல, ஒரு குடும்பத்துக்கு. அவரு எத பத்தி பேசுறாருன்னே தெரியல. பாவம் அவரும் ஸ்டேட்மெண்ட் விடணும்னு விடுறாரு. அது பாஜகவ எதுவும் உரசக்கூடாது. மகாத்மா காந்தி பேர அப்படி லேசா அப்படி அப்படி அது 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 அதில கூட மாத்திட்டீங்கலாம் சொல்லல. எந்த மாற்றமும் இன்றி தொடர வேண்டும். ஐயா, தாயே, தயாபரமே கொஞ்சம் பாருங்க. இது என் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல அதில என்ன இருக்கு? இதுல நீங்க சொன்னது போல, இதுல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றது இடதுசாரி இயக்கங்களினுடைய மிகப்பெரிய உழைப்பு அதுல இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமாக வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல வந்து ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய சுயமாக வாழ்வதற்கு, சுயமரியாதையோட வாழ்வதற்கு அந்த திட்டம் மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அத வந்து வெறும் ஒரு பெயர் மாற்றம், சாராம்சங்கள் சொல்லி டிபேட் பண்றாங்கல்ல. ஆனால் அந்த திட்டத்தினுடைய முழு நோக்கம் என்ன? அது கொண்டு வந்தப்ப எப்படி இருந்தது? சி அத 2 விதமா இடதுசாரிகள் நீண்ட காலமாக போராடிட்டு இருக்கோம். ஒண்ணு, வேலை என்பது அடிப்படை உரிமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்ப பேச்சுரிமை அது பாதிக்கப்பட்டால் நாம் கோர்ட்டுக்கு போகணும், நிவாரணம் பெற முடியும். அது மாதிரி வேலை அடிப்படை உரிமையாக்கப்பட்டால் எனக்கு வேலை கொடுக்கலைன்னா நான் கேட்க முடியும். வேலை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும்னா அதுக்கான பணத்தை கொடுக்கணும். இது படித்தவர்கள் படிக்காதவர்கள் 2 பகுதிக்கும் பொருந்தும். இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தை பொறுத்தளவுல ஒண்ணு விவசாய பரப்புகள் குறைந்து வருது. அது ஒரு காரணம். 2வது வந்து உழுவது, விதைப்பது, நடுவது, களை எடுப்பது, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது, உரம் போடுறது, அறுவடை செய்கிறது, தூத்துறது எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சு? எந்திரங்கள் வந்துருச்சு. அப்போ அந்த திட்டத்தை பொறுத்தவரை அது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, கிராமப்புற வேலைகளில், வயல்வெளிகளில் வேலைகளை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த வேறு வாய்ப்பில்லாதவர்களும், அதே போல துண்டு துக்காணி நிலம் இருந்தால் கூட தங்கள் வாழ்வாதாரத்திற்கு இப்போ 2 பகுதியை தான் அதில் சொல்கிறேன். ஏழை விவசாய கூலி தொழிலாளிகள், அது வந்து சுத்தமாக நிலம் இல்லாதவங்க. இன்னொரு பகுதி அவங்கள்ட்ட கொஞ்சம் போல நிலம் இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கைக்கான தேவையில் பெரும்பகுதி எங்கேருந்து வரும்? அடுத்தவர் நிலத்தில் உழைக்கிறதன் மூலமாகத்தான் வரும். இப்போ ஒரு 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 10 சென்ட் தான் வச்சுருக்காரு, கொஞ்சம் போல தான் விளையுது, அது ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்கு வரும்னா மீதி இருக்கிற காலம் முழுவதற்கும் இதில் தான் வர்றாங்க. இந்த காரணத்தினால இவங்க உடனடியாக நகரங்களை நோக்கி ஒரு பகுதி நகருது. அப்படி நகரும்போது நகரத்தில் பாப்புலேஷன் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் இந்த குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுது. அல்லது அடுத்த ஒரு விஷயம் நாங்கள் ஒரு டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு விஷயம் என்ன வருது அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்தில் இருந்து கொண்டு நகரத்தில் போய் வேலை பார்த்துட்டு சம்பாதிக்கிறது, அது போதுமானதாக இருக்குது, போதுமானதாக இல்லை. ஸோ கிராமப்புறத்தில் ஒரு வறுமை மேலோங்கிக்கிட்டே வருது. வேற ஒரு கணக்கில் இது பிரதிபலிக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புற வருவாய் என்பது குறைந்திருக்கிறது, சேமிப்பு குறைந்திருக்கிறது, கடன் அதிகமாகி இருக்கிறது என்று ரிசர்வ் வங்கி பல நேரங்களில் சொல்லுது. அதாவது நீங்கள் 30 கோடி குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இந்த 30 கோடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பு தான் மார்க்கெட்டுக்கு வரணும். ஆனால் இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்தால் சைக்கிள் விற்கும், உடைகள் விற்கும், கிரைண்டர் விற்கும், மிக்சி விற்கும், இதெல்லாம் டிவி விற்கும், இதெல்லாம் இல்லாமல் போகுது. நீங்கள் 30 கோடி குடும்பங்களும் ஒரு 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 1000 ரூபா சேர்த்தா 30,000 கோடி, 10,000 ரூபா சேமிச்சா 3 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்க, இந்த 3 லட்சம் கோடியும் மார்க்கெட்டுக்கு வரும். இதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த பின்னணியில் தான் அதற்கான போராட்டம் தீவிரமாகுது. அப்ப நீங்க 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்படுது. அப்ப உருவாக்கப்படும் போது குறைந்தபட்ச செயல் திட்டம் சம்பந்தமான விவாதம் நடக்குது. ஆனா அதுல இதை சேர்க்க அவங்க ஏத்துக்கல. அப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்குள்ளேயே இடதுசாரிகள் ஒரு கூட்டமைப்பு வச்சிருந்தாங்க, லெஃப்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி. இடதுசாரிகள் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒத்துக்கொண்ட விஷயத்தை நீங்க கட்டாயம் அமல்படுத்துங்க, ஆனா நாங்க சொல்ற விஷயங்களுக்கு தொடர்ச்சியா போராடுவோம். இதுல இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தளவுல
அது அப்போ இதுக்கு பேரெல்லாம் 100 நாள் அப்படி இப்படிலாம் பேரெல்லாம் வைக்கல. கிராமப்புறத்துக்கு வேலையை கொடுக்கணும். அப்போ இந்த ப்ரொப்போசலை வைக்கிற போது மன்மோகன் சிங் ரிஜெக்ட் பண்ணுறார். மாண்டக் சிங் அலுவாலியா ரிஜெக்ட் பண்ணுறார். சிதம்பரமும் ரிஜெக்ட் பண்ணுறார். அப்போ சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் பேர் என்ன, பிளானிங் கமிஷனுடைய சேர்மனாக இருந்தவர். அப்புறம் நாங்கள் இது எவ்வளவு முக்கியமானது என்பதை டேட்டாவோட ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் என்கிற முறையில் சோனியா காந்தி கிட்ட பேசுகிறோம். சோனியா அவர்கள் எல்லா ரெக்கார்டையும் பார்த்த பிறகு இதில் என்ன சிரமம் இருந்தாலும் இதை அமல்படுத்துவது தவிர்க்கக்கூடாது. ஏன்னா இது சமூகத்தில் மிகவும் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கானது என்கிற முறையில் அவங்க தலையிட்டு அதை சொல்கிறாங்க. சொன்ன பிறகு தான் இது வருது. ஆனால் பிஜேபியை பொறுத்தளவில் இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து அதை குறிப்பாக நரேந்திர மோடிக்கு அந்த பேரை கேட்டாலே கசக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு நாடாளுமன்றத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன செல்ல பிள்ளை, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்ச உணவை சாப்பிட்லாம், வெளிநாட்டிலேருந்து சுதேசின்னு பேசிக்கிட்டே மொத்த உடம்பும் சிந்தனை உட்பட விதேசியாக இருக்கிற மனிதர் அவர். ஒரு ஏழை எளியவர்களுடைய, நான் பேர் என்னது, ஏழை தாயின் மகன்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்ற ஒருத்தருக்கு இந்த ஏழைகளுடைய வழி இந்திய நாட்டினுடைய உணவுல சத்து இல்லையா? இந்திய நாட்டினுடைய உணவு சத்து அது அவர்கிட்ட தான் கேட்கணும். சத்து இல்லைன்னா இது சத்துள்ளதா மாத்துறது தான். ஒரு தலைவரே அதை பண்ணலைன்னா வேற என்ன பண்றது? மற்றவங்களை என்ன பண்றது? நீங்க பொது பணத்துல நீங்க சாப்பிட்றீங்க, சொந்த பணத்துல சாப்பிட்றவனுக்கு ஒரு வேலை இருக்குல்ல, ஓகே, அதை வச்சுப்போம். அதனால அவங்க வந்ததுலேருந்தே என்ன பார்த்தாங்கன்னா, இதற்கான ஒதுக்கீட்டை குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. நீங்கள் 2021-22 1,11,586 கோடி மொத்தமாக செலவு பண்ணது. நீங்கள் 2024-25 85,000 கோடி. இதில் என்னன்னா, இது 3 விதமாக இருக்கும். இதுக்கு மட்டும் பட்ஜெட் ப்ரொவிஷன், அதாவது பட்ஜெட் மதிப்பீடு, அப்புறம் திருத்தப்பட்ட மதிப்பீடு, அடுத்து நீங்கள் உண்மையிலே செலவழிக்கப்பட்ட தொகை. இது ஏன் அப்படின்னா, இது டிமாண்ட் ட்ரிவன்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தனக்கு இது குளத்தை ஆழப்படுத்தணும், ரோட்டை சரி பண்ணணும், அங்கன்வாடி கட்டடத்தை கட்டணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அல்ல. இது அடிப்படையில் வேலை வாய்ப்பு இழந்திருக்கக்கூடிய கிராமப்புற ஏழைகளுக்கு அவனுடைய பாக்கெட்டில் ஏதாவது காசு விழுந்தா தான் தட்டில் சோறு விழும் என்கிற நிலைமையில் இருக்க மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கான திட்டம். எனவே நீங்கள் வேலை இல்லைன்னு இல்லை, அவன் 15 நாளைக்கு முன்னால் எனக்கு வேலை கொடுங்கன்னு சொன்னால் 15 நாள் கழித்து உங்களால் வேலை கொடுக்க முடியலன்னா நீங்கள் சம்பளத்தை கொடுக்கணும். ஸோ அதனால தான் இது என்னது, பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்டு எஸ்டிமேட், ஃபண்டு அலோகேட்டட், ஸ்பெண்ட், இது 3ம் பார்த்தீங்கன்னா முதல் இதை விட அடுத்தது அதிகமாக இருக்கும், அடுத்ததை விட அடுத்தது அதிகமாக இருக்கும். ஆனால் இது வருஷம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போன வருஷத்துல தான் திட்ட மதிப்பீடை விட குறைஞ்சு 86,000 கோடி ஒதுக்கிட்டு அது 85,000 கோடி தான் செலவாயிடும். கடந்த 3 வருடங்களாக 86,000 கோடி தான் இவங்க ஒதுக்குறாங்க. அது ஒரு பக்கம். ஒரு 27 லட்சம் பேரை இதுலேருந்து நீக்கினாங்க. அதாவது டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் சொல்லி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கணும், அப்புறம் உங்கள் கைரேகை பதியணும், இப்படி நிறையா வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 27 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இவர் வேலை பார்த்துருவார், ஆனால் சம்பளம் வராது. இப்போ தமிழ்நாட்டில் கடைசியாக நடந்ததை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதுகிறாருன்னா, எங்களுக்கு 1056 கோடி ரூபா பாக்கி இருக்கு, நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே 3 மாதம் வரையிலும் பாக்கி இருக்கு. அப்படின்னா அக்டோபருக்கு கொடுக்கல. ஜனவரியில் கடிதம் எழுதுகிறாரு, அது ஜனவரி மாதம் கொடுக்கல, பிப்ரவரி கொடுக்கல, மார்ச் கொடுக்கல, ஏப்ரல் கொடுக்கல. அதுக்கு முன்னால் 3 மாதம் பாக்கி இருக்கு. 7 மாதம் கழித்து
மே ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் அது வருது. ஸோ நான் 210 நாளைக்கு முன்னால், அதாவது ஒரு வருடத்தின் 2 பகுதிக்கு முன்னால் வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தை நீங்கள் 3வதில் கடைசி பகுதியில் தான் கொடுப்பீங்க. முதல் நாள் வேலை பார்த்ததை 210 நாள் கழித்து தான் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு. அடுத்து என்னென்னா, மாநிலங்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க. அது என்ன உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த திட்டத்தின் 2 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வேலை, அதுக்கான பைசா கொடுக்குறது. இன்னொன்று வேலையை சூப்பர்வைஸ் பண்ணுறது, அதுக்கான தளவாடம். இது மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அப்போ இது என்னென்னா, மாநில அரசாங்கம் 10% கொடுக்கும், ஒன்றிய அரசாங்கம் 90% கொடுக்கும். அப்புறம் இடையில இந்த காம்போனன்ட் நீ 25% கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு மாநிலங்கள் ஒத்துக்குச்சு. இப்போ அதைத்தான் 40% மாற்றிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இதை சீர்குலைப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சியில் அவர்கள் இருந்தாங்க. இப்போ புதுசில் இவர் சொல்கிறார் இல்லையா, நாங்கள் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு. அவருக்கு சொல்லணும், இது வேலை உத்தரவாத திட்டங்கிறதே காலி பண்ணிட்டாங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். காந்தி பேரை போனா போகுதுன்னு மகாத்மா காந்தி பேரிலேயே அது தொடர வேண்டும். தொடரலைன்னா, மு.க. ஸ்டாலின் திரும்பினது சரியில்லைன்னா கூட கண்டனம் தெரிவிக்கிற நீங்கள், முணங்குனது சரியில்லைன்னு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. நீங்கள் தேசபிதாவினுடைய பேரை மாற்றும்போது கூட அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு. அதுக்கு மேலே மீண்டும் இது இந்த திட்டத்தின் மூலமாக மீண்டும் இதை சீர்குலைக்கிறதன் மூலமாக ஒரு அடிமைத்தனத்தை மீண்டும் உருவாக்குறது, மீண்டும் பண்ணையார்களுக்கும் முதலாளிகளுக்குமான ஊழியர்களை, உழைப்பாளிகளை மீண்டும் சுரண்ட வேலையை தான் இந்த திட்டம் சீர்குலைக்கிறது மூலம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க அதுல இருக்க இப்போ புது விஷயங்களை பலரும் புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ அது 365 நாளும் நான் வேலை கேட்டால் கொடுக்கணும். 365 நாளில் எப்போ கேட்டாலும் 100 நாள் வேலை. இப்போ அது எப்படி இருக்குன்னா, வருடத்தில் 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் விவசாய வேலை உச்சத்தில் இருந்தால் அப்போ நீங்கள் இதை அமுல்படுத்தக்கூடாது மாநிலங்கள். அந்த 20 நாள்னு சொல்லணும். இப்போ ஏற்கனவே இருந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புற பகுதிக்கும் பொருந்தும். இந்த புதிய சட்டத்தில் என்னன்னா, அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க, அறிவிக்கை வெளியிடுவாங்க, இந்தந்த ஏரியாவுக்கு தான் பொருந்தும். அப்போ மற்ற ஏரியாவில் இருக்கிறவர் எனக்கு வேலை கொடுன்னு போய் கேட்க முடியாது. 3வது, ஏற்கனவே இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், டிமாண்ட் ட்ரிவன். நான் எவ்வளவு கேட்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். நான் பஞ்சாயத்து ஆஃபீஸில் சொல்லிட்டேன்னா போதும். இப்போ அப்படி கிடையாது. இவ்வளவுதான் தொகை என்று ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து விடும். அந்த தொகையை பிரித்து மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு, அந்த பில்லில் இருக்கிறபடி, அந்த சட்டத்தில் இருக்கபடி, அதை அவங்க பரிசீலித்து வைப்பாங்க. இதை அமல்படுத்துறது மட்டும்தான் யாரோட வேலை? பஞ்சாயத்தோட வேலை. எனக்கு கூட வேலை கேட்கணும், பஞ்சாயத்தும் கேட்க முடியாது, தனி நபர்களும் கேட்க முடியாது. அப்புறம் நான் சொன்ன 40-60ங்கிற பிரச்சனை. இதில் 125 நாள் எங்கிருந்து ஆகாயத்திலேருந்து தொப்புன்னு குதிச்சு வரும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இல்லை, அவருக்கே நிறையா உதாரணங்கள் இருக்குது. அவர் ஏன் பாவம், சரி எவ்வளோ பெரிய கட்சி அது, அதை கொண்டு போய் இப்படி உண்மையிலே பணைய கைதியாக வச்சுட்டாரா இல்லை அடிமையாக வச்சுட்டாரான்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, இவர் முதலமைச்சராக இருந்தபோது அதிமுக பிஜேபியோட ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தார். அப்போ அவர் பல விஷயங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார். அதில் ஒரு கடிதம் 3/12/2020 எழுதுனது. அதில் 7000 கோடி பாக்கி வச்சுருக்கீங்க கொடுங்கன்னு கேட்டார். ஐஜிஎஸ்டி ஒரு 4000, அது அந்த கடிதத்தில் இல்லை. ஐஜிஎஸ்டி அது ஒரு 4025 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2018-19 பட்ஜெட்டில் அதை இவர் சொல்லியிருப்பார். 17ஆம் ஆண்டுக்கு வர வேண்டியது இன்னும் வர கொடுக்காம இருக்கீங்கன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருப்பார். அதே போல் இவங்க இன்னும் பலதையும் மாற்றுறாங்க. இப்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், பிரிட்டிஷ்காரங்காலத்திலிருந்து பழங்குடியினர், பட்டியல் வகுப்பினர், இந்த 2 பேருக்கும் இருந்தது. 10ஆவதுக்கு பிந்தைய படிப்புக்கு இந்த 2 பகுதியினருக்கும்,
பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் பகுதிக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. 15, 16, 17, 17 நரேந்திர மோடி நிப்பாட்டிட்டார். அப்புறம் மாநிலங்கள்லாம் சொன்ன பிறகு 18, 19 வந்தது. அப்படி வரும்போது ஏற்கனவே அது என்னன்னா 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், 25% தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். அதை 60, 40 மாற்றிட்டாங்க. 39 ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை 75 60 ஆக்கிட்டீங்க. நாங்கள் 7,000 கோடி ரூபா செலவழிச்சிருக்கோம். 4,200 கோடிக்கு மேலே நீங்கள் தரணும். வெறும் 1,700 கோடி தான் நாங்கள் நடத்த முடியும். என்ன செய்யறது அப்படின்னு புலம்பி ஒரு கடிதம் எழுதியிருக்கார். எனவே இப்போ ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. இவர் இருந்தபோது 2014, 16, 17 வரை இந்த பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, காப்பீட்டு திட்டம், அந்த காப்பீட்டு திட்டத்துக்கு 49% ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது, 49% மாநில அரசாங்கம், 2% தான் விவசாயிகிட்ட வாங்கிட்டு இருந்தது. பட் நரேந்திர மோடி என்ன பண்ணிட்டாருன்னா, நான் 25க்கு மேலே கொடுக்க மாட்டேன்ட்டார். ஸோ இப்போ மாநில அரசாங்கம் 73% கொடுக்குது. இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, 566 கோடியாக இருந்தது இப்போ 2023 2,250 கோடியாக மாறிடுச்சு. 4 மடங்கு கூடியிருக்கு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் 60, 40 மாத்திரம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்தா இதர திட்டங்களுக்கான நிதி பாதிக்கப்படும். சரி, வெளியிலேருந்து கடன் வாங்கலான்னா நீங்கள் ஜிஎஸ்டிபியில் 3% மேலே வாங்க முடியாது. இங்கே வங்கி கொடுக்காது. அப்போ நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா, வங்கியில் வாங்கினீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட்டு, வெளியில் வாங்கினீங்கன்னா 7%, 8%, 12% வரை வாங்க வேண்டியிருக்கும். எகைன் தமிழ்நாட்டினுடைய கடனும் திரும்பி செலுத்த வேண்டிய தொகையும் அதிகமாகும். அப்படி ஆகிற போது தமிழ்நாட்டுக்கு வர்ற திட்டங்களே இப்போ நமக்கு சிபில் ஸ்கோர்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மாநிலங்களுடைய இதை பார்க்கும்போது இது குறைச்சா போச்சுன்னா இதுக்கான திட்டங்கள் அல்லது உதவிகள் வர்றதும் குறைக்கப்படும். இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சராக இருந்தவர் என்கிற முறையில் அவர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஏன் இப்படி பேசுகிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையில் கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தை அவங்க இப்படி பண்ணியிருக்கிறது என்பது ஏழைகளின் மீதும், ஏழைகள் கிடக்கட்டும் பட்னியா, அவங்க பொதுவாக தலைவிதி தத்துவத்தை நம்புறவங்க தானே, இவங்கெல்லாம் சாக பிறந்தவங்க தான், இவங்க இல்லைன்னா இந்தியா இன்னும் முன்னேறும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஏழைகளுக்கு உணவில்லை எண்ணில் அதை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அடுத்த விஷயம் பெயர் மாற்றம். அதை ரொம்ப கேஷுவலாலாம் விட்டு போக முடியாது. உண்மையிலே இது இந்திய மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நேரு பேரை மாற்றின போது நம்ம சண்டை போடல, இந்திரா காந்தி பேரை மாற்றின போது நம்ம சண்டை போடல, இப்போ மகாத்மா காந்தி பேரை மாற்றிருக்காங்க. அவங்க ஆட்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ராம்ஜி ராம் அப்படின்னு அதை மாற்றுறாங்க. ராமர் மேலேயும் இவருக்கு ஒன்றும் மரியாதையெல்லாம் இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டு கொடுப்பார்னா ராமர். 2024 தேர்தலில் அயோத்தியிலையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் தோத்துட்டு போனோன்னு மக்கள் அவை தேர்தலில் அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார்னா, ஜெய் ஜெகநாத்னு பேசினார். ஓட்டு வரலைன்னு வச்சுக்கோங்க, ராமராவது ஒன்றாவது, ராமரையே பழிவாங்குவார். எனவே அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. காந்தியவும் அதை தான் வச்சுருக்காங்க. எனவே இது ஒரு வரலாற்றில் கட்டாயமாக நரேந்திர மோடி ஒரு ஏழைகளுக்கான ஒரு திட்டத்தை முற்றிலுமாக ஒழித்தவர் என்று நினைவு கூறப்படுவார். அதோடு சேர்ந்து பக்கத்திலேயே ஒன்று இருக்கும். 10 ஆண்டு காலத்தில் 18,56,000 கோடியை இந்தியாவினுடைய பெருமுதலாளிகளுக்கு அப்படியே தூக்கி கடனை ரத்து பண்ண ஒரு மனிதர் தான் ஏழைகளுடைய சாப்பாட்டுக்காக பாக்கெட்டில் விழுந்த அந்த பணத்தை திருடி கொண்டார் என்கிற அந்த பழியும் அவர் மீது இருக்கும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.